வணக்கம். ஒரு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம மரவள்ளிக்கிழங்கு அடை தோசை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளிக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இதை காய் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துனதுக்கப்புறம் நாம் தண்ணி நிறைய இருந்தால் பிழிஞ்சிட்டு இதிலே நல்லா ஜூஸ் இருக்குது, தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உரலில் கூட ருப்பி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் பாருங்கள் அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன், குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ பொடியாக இருக்கோ அவ்வளோ பொடியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வடை தட்டுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்தாலும் வாழை இலையிலையும் தட்டிக்கலாம், பட்டர் ஷீட்லேயும் தட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.